தினமொரு வசனம். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நாம் அன்பு கலந்த வார்த்தைகளினால் இயேசுவை புகழலாம். அதிக அன்பை வெளிப்படுத்தும் பாடல்களை உள்ள முருக பாடலாம். சவாலான வார்த்தைகளினால் இயேசுவின் மேல் நமக்குள்ள பக்தியை வெளிப்படுத்தலாம். இவை யாவும் மனித பிரகாரமான கண்ணோட்டத்தில் அன்பை பிரதிபலிக்கும் விஷயங்கள்தான். ஆயினும் இயேசுவின் மேல் நமக்குள்ள அன்பை வெறும் வார்த்தைகளினால் அல்ல, அதனை நாம் வாழ்கின்ற விதத்தினால்தான் அடையாளப்படுத்த வேண்டும். இயேசு நமக்கு சொல்லியபடி வாழ்வதன் வாயிலாகத்தான் நாம் இயேசுவை நேசிப்பது உண்மை என்பதை உறுதிப்படுத்த முடியும். வாயின் வார்த்தைகளினால் அன்பை வெளிப்படுத்துவது எளிதான காரியம். ஆனால் அவர் விரும்புகின்றபடி வாழ்ந்து அன்பை நிரூபிப்பதுதான் கடினமான காரியம். அந்த கடினமான காரியத்தை செய்ய நாம் மனப்பூர்வமாய் முன் வரும்போதுதான் நம்முடைய அன்பின் நிலை உண்மையானது என்று தேவனால் வரவேற்கப்படுகிறது. அன்பு என்பது எப்போதுமே ஒரு சிரமத்தை ஏற்கும் மனநிலையை பின்பலமாக கொண்டதாகும். எல்லாம் எளிதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அங்கே அன்பின் வலிமை இல்லை என்பதே உண்மை. அன்பாய் இருத்தல், பொறுமையை கடைபிடித்தல், சகிக்க தயாராய் இருத்தல், தாழ்மையுடன் வாழ்தல், நன்மை செய்தல், பெருமையின்றி வாழ்தல் போன்றவை நாம் கடைபிடிக்கும்படி இயேசு நமக்கு நியமித்த கட்டளைகள். இவைகள் நம்மிடம் நிறைவேற நாம் பிரயாசப்படுவதுதான் இயேசுவிடம் அன்பாய் இருக்கின்றதன் அடையாளமாகும். இவைகளில் நாம் குறைவுபடுகின்ற நிலையில் நம்முடைய பிற ஆன்மீக செயல்கள் இயேசுவின் மேல் நமக்குள்ள அன்பிற்கு உரிய அடையாளங்களாயிராது. ஆம், நாம் இயேசுவிடம் அன்பாய் இருந்தால் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தல் அவசியம். ஒருவேளை நாம் இயேசுவுக்காக அன்பாகவும் தாழ்மையாகவும் அவரை மிகுதியாக கனப்படுத்தும் மனநிலை உடையவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் பிற மனிதர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதையும் அவர் கவனிக்கின்றார். பிறரிடம் வெறுப்புடனும் பெருமையுடனும் அவர்களை அலட்சியப்படுத்தும் மனநிலையுடனும் நடந்து கொண்டால் அது அவரை விசனப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் மேல் நாம் வைக்கும் அன்பு மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள நல்ல வாழ்க்கையாக பிரதிபலிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் பிறர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.